அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுயநலம் இல்லாமல் மனிதனால் வாழ இயலுமா, பொதுநலத்தோடு மனிதனால் வாழ முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு. என்ன அப்படின்னா, அவன் சுயநலமாக வாழுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடைமுறையில் இந்த மனிதர்கள் சொல்வது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்போ சுயநலமாக வாழுறாங்க அப்படின்னால் பொதுநலமாக வாழணுமா, இல்லை சுயநலமே இருக்கக்கூடாதா, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முழுமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ ஒரு மனிதன் சுயநலம் இல்லாமல் இந்த மனித இனத்தால் வாழ முடியுமா அப்படின்னு நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சிங்களே ஆனால், நீங்கள் சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலேயும் வாழ முடியாது. சுயநலம் இல்லாமல் யாரால் வாழ முடியுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சுயநலம் இல்லாமல் மனிதனால் வாழ இயலுமா அப்படின்னு கேட்டிங்கனால், சுயநலம் இல்லாமல் மனிதனால் வாழ இயலாது. ஒன்று வேணுமானால் எடுத்துக்கொள்ளலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனால், சுயநலத்தோடு கூடிய பொதுநலத்தோடு நாம் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனால், சுயநலம் கூடிய பொதுநலத்தோடு வாழ முடியும். ஆனால் சுயநலம் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ இயலாது. ஏனென்று கேட்டீர்களேயானால், சுயநலம் என்பது தன்னுடைய நலத்தை பார்க்காமல் பிறருடைய நலத்தை நாம் பார்க்க முடியாது. முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கணும், நான் உயிரோடு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், என்னுடைய தேவைகள் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் நான் பொதுநலத்துக்கு வர முடியும். நிறைய பேர் பொதுநலத்துக்கு வரதே இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்திற்கு வர முடியுமா அப்படின்னால் யாராலையும் வர முடியாது. இந்த மனித கூட்டத்தில் யாராலையும் வர முடியாது. இப்போ சுயநலங்கிறது எதையெல்லாம் சார்ந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ தேவைகள் அப்படின்னு இருக்குது. இப்போ எதெல்லாம் நமக்கு தேவைகள்? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இப்போ இருக்க இடம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாடகை வீட்டில் வாழறவங்க நிறைய பேருக்கு இருக்காங்க. உடுத்தை உடைங்கிறது நம்ம எளிமையாகவும் உடுத்திக்கலாம், ஆடம்பரமாகவும் உடுத்திக்கலாம், இல்லை நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி உடுத்திக்கலாம். ஆண்கள் அரை நிர்வாணத்தில் கூட இருக்கலாம். அப்போ உணவுங்கிறது தான் நமக்கு இங்கே அத்தியாவசிய தேவையாக இருக்குது. இப்போ இந்த உணவுங்கிறது தேவை, உடைங்கிறதும் தேவைன்னு வச்சுப்போம். இப்போ இதை மீறி நீங்கள் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அது சுயநலம் இல்லாமல் இருக்காது. இன்னும் கேட்க போனால், நம்மளுடைய அந்த உடையும் ஒரு விதம், அந்த உணவிலேயே பலவிதமான உணவுகள் இருக்குது. என்ன அப்படின்னா, எளிமையான உணவு, சத்தான உணவு அப்படிங்கிறது, ஆடம்பரமான உணவு, கண்ணாமண்ணு எல்லாமே ஹோட்டல்லே சாப்பிட்றது அப்படின்ற ஆடம்பரமான உணவு, இதெல்லாம் மிகுந்த சுயநலத்தில் வரும். ஆனால் என்னுடைய உயிரையும் உடலையும் பாதுகாக்காமல் நான் பொதுநலத்தை பேண முடியாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சுயநலம் இல்லாமல் மனிதனால் எந்த செயலையுமே செய்ய முடியாது. அப்போ மனிதன் சொன்ன மாதிரி சுயநலமாக வாழுறான் அப்படின்னால் சுயநலமாக தான் வாழ முடியும். நீங்கள் சுயநலத்தை மீறி வாழ முடியுமானா முடியாது. அப்போ ஒரு மனிதன் திருமணம் பண்ணிக்கிறான், ஒரு குழந்தைய வளர்க்குறான், குழந்தைய பெற்றுக்கிறான், ஒரு ஒரு படிப்பு படிக்கிறான், கல்வியை படிக்கிறான், இந்த அறிவை வளர்க்குறான், இதெல்லாம் வேலைக்கு போகிறதுக்காக அவன் செய்கிறான். இப்போ இது எல்லாமே சுயநலம் சார்ந்தது தான். இது தேவையா தேவையில்லையானா, இது தேவையாக இருக்கிறது. இந்த மனிதன் வாழ்வதற்கு தேவையாக இருக்கிறது. இந்த மனித கூட்டத்தை பொறுத்தவரையிலும் சுயநலம் இல்லாமல் அவனால் வாழ இயலாது. இப்போ சுயநலத்தோட கூடிய பொதுநலம் இருப்பது என்பது தான் நன்று. இப்போ என்னோடய தேவைகள் பூர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னக்குள்ள
நீங்கள் பிறருக்கு உதவி பண்ணலாம். இப்போ எனக்கு தேவையான விஷயங்களே என்னால் பூர்த்தி பண்ணிக்க முடியல, நான் ஆடம்பரமான வாழ்க்கை வாழலை, எளிமையான வாழ்க்கை வாழுறேன், என்னோடய தேவைகளே பூர்த்தி அடைய முடியலன்னா பொதுநலம் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இப்படி சுயநலம் இல்லாமல் மனிதனால் வாழ இயலாது. நம்ம எது செய்தாலும் சரி அதில் ஒரு சுயநலம் இருக்கும். சுயநலம் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, மனிதர்களால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இப்படி சுயநலம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த மனிதர்கள் தன்னை உணரணும் அப்படின்ற பட்சத்தில் தன்னை உணரணும், தன்னை உணர்ந்து மேல்நிலையை அடையணும், மேல்நிலையை அடைந்து அதன் பிறகு வேண்டுமானால் உங்களால் சுயநலம் இல்லாமல் கடைசி தருவாயில் வாழ முடியும். எப்படி அதை மாதிரி சுயநலம் இல்லாமல் நீங்கள் யோக மார்க்கத்தில் ஈடுபட்டால் வாழ முடியும் அப்படின்னு கேட்டிங்கனால், ஒவ்வொரு சித்தர்களாலும் மகான்களாலும் சுயநலம் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் பொதுநலத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு உணவுங்கிறது ஒரு அவசியமும் கிடையாது. தேவையாக இருந்தால் சாப்பிடுவாங்க, தேவையில்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. உடைங்கிறத ஒரு பெரிய பொருட்டாகவே அவங்க கருத மாட்டாங்க. அவங்களுமே மற்றவர்களுக்காக தான் அந்த உடையை உடுத்துவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாணம்தான் அவங்களுடைய தன்மையாக இருக்கும். அவர்களுடைய தன்மையும் நிர்வாணம்தான். அவர்கள் நிர்வாணமாக வாழ்வதற்கு அவங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. மக்களுக்காக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு போட்டுப்பாங்க. அதிகபட்சமாக கீழே ஒரு துண்டு தான் அவங்க கட்டி அதிகபட்சமாக நான் பார்த்துருக்கேன். மற்ற மகான்கள் அப்படின்னு போலி குருமார்கள் தன்னை சொல்வது உண்டு. அவர்களெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கையில் வாழ்வார்கள். அவர்களை பற்றி நாம் பேச வேண்டாம். ஏன்னால் அவர்களுடைய தன்மைங்கிறது வேறு. இப்படி இந்த மகான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கனால், தன்னுடைய ஜீவனை மேலே நிறுத்தி இறைவனை தரிசித்ததுக்கு பிறகு, அதாவது முக்தி அடைந்ததுக்கு பிறகு, அவர் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எந்த வழிமுறையும் கிடையாது. அவர் நினச்சா அதோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை, இந்த புற செயலை நிறுத்தி கொண்டு அவர் மேல்நிலை அடைந்து விட்டு சென்று விடலாம், சமாதி அடைந்து விட்டு சென்று விடலாம். ஆனால் அதையும் மீறி சமாதி அடைந்த நிலையில் கூட அவர்கள் மீண்டும் திரும்பவும் இந்த உலகத்திற்கு எதுக்காக வராங்க அப்படின்னு கேட்டிங்கனால், யான் பெற்ற இன்பத்தை பெருக வையகம் அப்படின்ற வாசகத்துக்கு பொருந்தும் அளவிற்கு அவர்கள் மற்றவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை முறையை பகிர்ந்து கொடுப்பதற்காகவும், இந்த யோக மார்க்கத்தில் எப்படி முக்தி அடைய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காகவும் தான் அவர்கள் மீண்டும் வருகிறார்கள். இப்படி மீண்டும் வரும் நிலையில் அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது தேவை இருக்கிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு எந்த விதமான தேவைகளும் அவர்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் நிலையில், அப்படி மகான்களுக்கு மட்டுமே சுயநலம் இல்லாமல் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு என்று எந்த தேவையுமே இருக்காது. அவர்களுக்கு அமிர்தூரல் என்ற ஒன்று கசிந்துவிடும். அப்படி அவர்களுக்கு உணவு தேவைப்படும் பொழுது அந்த அமிர்தூரலை அவர்கள் சாப்பிட்டுப்பாங்க, அது தானாகவே இறங்கிடும். இப்படி அவர்களுக்கான தேவைகள் எல்லாமே இல்லாத நிலையில் அவர்களுக்கு மட்டுமே மீண்டும் அது சாத்தியமாகப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சுயநலம் இல்லாமல் அந்த மகான்கள் கூட்டத்தினால் மட்டுமே தான் வாழ முடியும். மனிதர்களால் வாழ இயலாது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த நிலைக்கு போவோம். இப்போ இந்த சித்த வித்தியார்த்திகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த சித்த வித்தியார்த்திகளுக்கு இந்த ஜோதிடமாகப்பட்டது தேவையா தேவை இல்லையா
அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சித்த வித்தியார்த்திகளில் சில பேர் வந்து ஜோதிடத்தை பார்ப்பதும் அதன் வழியில் நடப்பதும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்வதும் நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இப்போ ஜோதிடத்தை யார் பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ சித்த வித்தியார்த்திகளில் 2 விதம் இருக்காங்க. என்ன 2 விதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கேட்க போனால் 3 விதமாக கூட இருக்காங்க. என்ன அந்த 3 விதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த வித்தை வாங்கி கொண்டு அதை சரியாக செயல்படுத்தும் ஒரு தரப்பினர். இவங்க வந்து சித்த வித்தையை வாங்கிப்பாங்க, அவங்க வந்து பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இன்னொருத்தவங்க என்ன அப்படின்னா, சித்த வித்தையை வாங்கி கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யாமல் விட்டு விடுவார்கள். அவர்களையெல்லாம் சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்ற வகையில் அவங்கள நம்ம வச்சுக்கணும். இவர்கள் சித்த வித்தையை பெற்று சரியாக நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு இருப்பவர்கள். இன்னும் ஒருத்தவங்க இருக்கார், அவர் இடைப்பட்ட நிலையில் இருப்பார். என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ வருவார், பயிற்சி பண்ணுவார், அப்பப்போ போயிடுவார். அப்போ வாரத்தில் ஒரு முறை இல்லை மாதத்திற்கு ஒரு முறை இப்படி செய்கிற ஆட்களும் 2 தலைபட்சமாக இருக்கிறாங்க. இப்போ இது யார் வந்து ஜோதிடத்தை பெருசாக நீங்கள் பெரிதுபடுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்த வித்தை பயிற்சிகளை தெளிவாக செய்து கொண்டு நடவடிக்கை கிரமப்படி வாழும் அந்த சித்த வித்தியார்த்திகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிடத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அந்த ஜோதிட வழக்கப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையோட நகர்வுகள்லாம் இருக்காது. ஆனால் அதை சார்ந்து இருக்குமே தவிர அதை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்த வித்தியார்த்திகளுக்கும் இந்த சித்த வித்தைக்கும் இருக்குது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அது எப்படி சித்த வித்தியார்த்திகளுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த மனித கூட்டமும் இயங்குவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சம் இயங்குவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, இந்த கிரகங்கள் ஐம்பூதங்கள் வாயிலாக தான் இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த கடவுள் தன்மையும் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கிரகங்களை வைத்து தான் இந்த கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த கிரகங்களை வேலையாட்களாக வைத்து கொண்டு அவர் முதற் கடவுளாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அதே போல் இந்த உடலை எது இயக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐம்புலன்கள் தான் இயக்குது இந்த உடலை. அப்போ ஒரு சித்த வித்தியார்த்தி சரியாக சித்த வித்தை பயிற்சி பண்ணுறாரு. அப்போ ஐம்புலன்களை அவர் கொஞ்சம் கடந்து போவார். கண்ணால் பார்க்கறது, மூக்கால் முகர்றது, வாயால் பேசுறது, காதால் கேட்கறது, தொடு உணர்வு, இதை கடந்து இதை என்ன பண்ணுவாங்க, உள்ளாரையே நிறுத்துவாங்க. அப்படி உள்ளாரையே நிறுத்தும்பொழுது அவங்களுடைய கர்மாக்கள் என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணப்படும், கர்மாக்கள் கரையும், சமநிலைப்படுத்தப்படும். இப்படி கர்மாக்கள் கரையும் பொழுது இந்த ஜாதகம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யாது. இப்போ இந்த ஜாதகங்கள் எதோட அடிப்படையில் இங்கே ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகன்றது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதை கணக்கீடு செய்தவர்கள், அதை எழுதியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்களும் மகான்களும் தான் அதை எழுதியிருக்காங்க. எப்பொழுதுமே இந்த சித்தர்கள் 3 விஷயங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்தாருக்கு கொடையாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அது என்ன 3 விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 யோகம், அது மிகப்பெரிய கடல். அடுத்தது வைத்தியம், மருத்துவம், அதுவும் மிகப்பெரிய கடல், அதையும் உலகத்தாருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 3வது ஜோதிடம், இதுவும் மிகப்பெரிய கடல், இதையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த உலகத்தாருக்கு, இந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக இந்த ஜோதிட கலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னைத்தான் சீர்படுத்துவதற்காக இந்த ஜோதிட கலையை மக்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள்.
எப்படி சீர்படுத்துவது அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த ஜோதிடம் எதோட அடிப்படையில் இயங்குகின்றது அப்படின்னு கேட்டிங்கனால், நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட மூதாதையர்கள் என்று முற்பிறவிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முற்பிறவிலே பல பிறவிகளில் நம்ம எடுத்து எடுத்து இழைக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பாவமும் புண்ணியமும் கலந்தே பண்ணுவோம். பாவத்தை அதிகமாக பண்ணுவோம், புண்ணியத்தை கம்மியாக பண்ணுவோம். அதன் வரிசையில் உங்களுக்கு சரியான அந்த வாழ்க்கை முறையை ஒரு பதிவிடணும் இல்லையா. அந்த வாழ்க்கை முறையோட அந்த கணக்கீடுலாம் இருக்கும். அந்த கணக்கீடு எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனால், இந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, இந்த ஜாதக கட்டங்களுக்குள் அதை அவங்க சரியாக நிலைநிறுத்தி இருப்பார்கள். அப்பொழுது நம் வாழ்க்கையை பார்த்து கொண்டும் அந்த ஜாதக கட்டங்களை சரியாக நுட்பமாக பார்த்து எந்தெந்த காலங்களில் நமக்கு எந்தெந்த தவறுகள் நடக்கும், வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்தாற்போல் என் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வது. அதாவது ஒன்றுமே இல்லை, இப்படி புரிஞ்சுங்க, இந்த வாயை அடக்கிறது. இந்த வாயினால்தான் பலவிதமான பிரச்சனைகள் எல்லாமே வருவதற்கு காரணம். இந்த நாவை அடக்கினால் இங்கே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்பனால் இந்த ஐம்புலன்களை யார் அடக்கி ஆள்கிறார்களோ அவர்களுக்கு ஜோதிடம் மிக குறைவாக வேலை செய்யும். அப்படி என்றால் இந்த சித்தவித்த பயிற்சியை அதிகமாக செய்கிறார்கள் இல்லையா, சட்ட திட்டங்கள் படி, அவர்களுக்கு இந்த ஜாதகம் அதிகபட்சமாக வேலை செய்யாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் இருக்குது. அந்த அண்டத்தில் உள்ள கிரகங்களை சரி பண்ண வேணும் என்றால் இந்த பிண்டத்தில் இருக்கும் கிரகங்களை சரி பண்ண வேண்டும். அந்த பிண்டத்தில் இருக்கும் கிரகங்கள் எதோட அடிப்படையில் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னா, ஐம்புலன்கள் வழியாக இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயங்களை, கிரகங்களை நாம் உள்ளாரையே அடக்கி நிறுத்தும் பொழுது அதோடைய தாக்கம் குறைவாக இருக்கிறது. இதோடைய அடிப்படையில் தான் இந்த சித்த வித்தியார்த்திகள் சரியாக பயிற்சி பண்ணும்போது அதோடைய தாக்கம் குறைவாக உள்ளது. இப்போ ரெண்டாவது, இந்த சித்த வித்தை பெற்றுட்டாங்க, அவர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பயிற்சி பண்ணவே இல்லை. அவர்களுக்கு அதோட பாதிப்பு இருக்குமா அப்படின்னா, இப்போ ஒரு சனி திசை வருது, இப்போ ராகு திசை வருது, அதோட பாதிப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும், அதோடைய தாக்கம் இருக்கும். அந்த தாக்கம் இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையை முன் ஜாக்கிரதையாக நம்ம நடத்திக்கணும். அந்த நேரத்தில் நம்ம தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது, தேவையில்லாமல் நம்ம வார்த்தையை விடக்கூடாது. அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, முன் ஜாக்கிரதையோடு உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்காக தான் இந்த ஜோதிடங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டது. நம் முன் ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக இருப்பதற்காக தான். இப்போ இடையில் இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஜாதகம் வேலை செய்யுமானா அவருக்கும் வேலை செய்யாது. அவரும் முன் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவர் தன் புலன்களை சரியாக அடக்கி ஆள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த ஜோதிடமாகப்பட்டது என்ன செய்யாது, சரியாக வேலை செய்யாது. ஆனால் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் கர்மாவை ஒரு கால்வாசி கரைச்சிருப்பாங்க, இல்லை பாதி கரைச்சிருப்பாங்க, பாதி கரைக்காமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கும் சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் அதை மீறி நடக்கும். இதனால் இன்னொரு பாதி கர்மா இருக்கு இல்லையா, அதன் வழியாலையும் சில விஷயங்கள் நடக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஜாதகம்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கனால், சித்தர்கள் எது சொன்னாலும் எது செய்தாலும் அதில் உண்மை மட்டும்தான் இருக்கும், எந்த விதமான பொய்யும் இருக்காது. அப்படின்னால் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம், சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்க மாட்டேங்குது, இது ஒரு சரியான முறையிலேயே இல்லையே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த ஜாதகத்தை மிக நுட்பமாக கையாள வேண்டும், மிக நுட்பமாக எழுத வேண்டும், நுட்பமாக நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜோதிடர்கள் மிக 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 குறைவு. எங்கேயோ அங்கே 1-2 பேர், இல்லை ஒரு 4-5 பேர், அப்படி கொஞ்சம் எல்லாத்தையும் நுட்பமாக பார்க்குற ஆட்கள் மிக மிக குறைவாக இருப்பார்கள். அப்படி
ரொம்ப நுட்பமாக பார்ப்பவர்களிடம் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அவர்கள் சரியாக தான் கணித்து அவர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ அடித்து சொல்லு, இந்த மாதிரி இந்த கிரகத்தில் இந்த கட்டத்தில் இந்த கிரகம் இருக்கக்குள்ள இதை நீ அடித்து சொல்லு அப்படின்னு அவங்கள தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பெரியவர்கள் சித்தர்கள் சொல்லும் பொழுது அதில் தவறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அதில் நுட்பம் இருக்குது. ஒரு சித்தர் சொன்னதை இன்னொரு சித்தர் ஒரு நுட்பத்தில் மறுத்து பேசியிருப்பார். அதுக்கு ஒரு நுட்பம் சொல்லுவார் அவர். இப்படி நடந்தால் அதில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அது பரிகாரத்தை பற்றி சொல்ல, அந்த கிரக அமைப்பை பற்றி சொல்கிறார். பரிகாரம் என்பது நீங்கள் ஒரு தவறு செஞ்சுருக்கீங்க, தவறு செஞ்சிட்டால் அதற்குரிய தண்டனைக்கு மாற்று வழி ஏதாவது இருக்கானா? மாற்று வழியே கிடையாது. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்புக்குரிய தண்டனையை நீங்கள் அனுபவித்தே ஆகணும். அதற்கு ஒரே வழி இருக்குது. நீங்கள் தப்பை யாருக்கு பண்ணியிருப்பீங்க? ஒரு மனித கூட்டமோ ஒரு உயிருக்கு தான் நீங்கள் தவறு பண்ணியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் தவறு பண்ணியிருக்கும்போது அதே உயிரினங்களுக்கு அதே மனிதனுக்கு நீங்கள் நன்மை செய்தீர்களேயானால் அந்த தவறிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அந்த பாவம் புண்ணியத்தில் இருந்து தப்பிப்பதற்கு பரிகாரத்தின் வழியாக வாய்ப்பு இருக்கான்னா அப்படிலாம் இல்லை. பரிகாரம் சொல்வதாக இருந்தால் கூட அன்னதானம் செய்யுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்வது என்பதே சரியான பரிகாரம். நீங்கள் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் அங்கே மாலை போட்டு அந்த சிலைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் போயிடும். 101 ரூபா எனக்கு காணிக்கை வச்சு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது பரிகாரம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் போய் அவங்க என்ன அந்த பிறர்களுக்கு அன்னதானம் போடுறது, பிறருக்கு உதவி செய்வது, இப்படி நீங்கள் செய்தீர்களேயானால் அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். மற்றபடி இந்த பரிகாரம் என்பது பொய். பரிகாரம் என்பது சரியாக இருந்துச்சுன்னா ஜோதிடங்கிறது பொய்யாயிடும். ஜோதிடங்கிறது உண்மையாக இருந்தால் பரிகாரங்கிறது பொய்யா இருக்கும். இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னால் மனிதர்களுக்கான நம்பிக்கையை ஊட்டுவதற்காக சொல்லப்பட்டது. ஆனால் அதையே நம்பிக்கொண்டு ஜோதிடத்தை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ இந்த உண்மையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னால், நீங்கள் ஜோதிடத்தை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. இந்த பரிகாரம் என்பதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக சொல்லப்பட்டது தானே தவிர அது சரியானதாக இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் இந்த ஜோதிட அமைப்புகள் எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்தாற்போல் யாரெல்லாம் நம்பலாம், யாரெல்லாம் நம்பக்கூடாது, இந்த மனிதர்கள் இடத்தில் இந்த மனித கூட்டத்தில் யாரெல்லாம் நம்பலாம், யாரெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுள் மறுப்பாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஜோதிட மறுப்பாளர்கள், இவர்கள் எல்லாம் அவர்கள் ஜோதிடமெல்லாம் பொய், கடவுள் எல்லாம் பொய், கடவுள் எல்லாம் இல்லவே இல்லை அப்படின்றவர்கள் இந்த யோக மார்க்கத்தில் கடுமையாக ஈடுபடக்கூடிய சமண முனிவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே கடவுளை மறுத்தவர்கள், ஜோதிடத்தை அவர் மறுத்து தான் சொல்வார்கள். அவர்களை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஜோதிடம் பொய், கடவுள் பொய் அப்படின்னு சொல்கிறவர்கள் ஜோதிடமே பார்க்கலன்னு வச்சுங்க. அவர் பிறந்ததிலிருந்து அவர் ஜோதிடத்தை பயன்படுத்தலை, பார்க்கவே இல்லை. அவருக்கு ஜோதிடம் வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு அவர் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் வாழ்க்கையை அவர் ஒழுக்க நெறியோடும் உண்மையோடும் வாழ்ந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அவர்கள் ஜோதிடத்தை பார்க்க வேண்டாம். யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஜோதிடத்தை பார்த்து பழக்கப்பட்டுட்டாங்க, அதன் மேல் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அவங்களுக்கு, அதை மீறி அவங்களால போக முடியாது அப்படின்றவங்க மட்டும் ஜோதிடத்தை பயன்படுத்தணும். மற்றவர்கள் எனக்கு ராகுகாலமும் கிடையாது, எனக்கு மற்ற நேரங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே கிடையாது, யமகண்டம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிற அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அதை பற்றி எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால், அவர்கள் வாழ்க்கையை அப்படியே நடத்தி கொண்டு போகலாம். ஏனென்றால்
அவர்கள் எதையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் இருப்பார்கள். அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் என்ற அவசியமே இருக்காது. அப்படி பார்க்கவில்லை என்றாலும் அதனுடைய அமைப்புப்படி தான் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் அவர்களுடைய அந்த இன்பத் துன்பங்களும் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் பார்த்து பழக்கம் இல்லைன்னா அதை பற்றி நம்ம பெருசு பண்ணிக்கவே வேணாம். வாழ்க்கையை நடத்திக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அதில் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த நம்பிக்கையோடு இருக்கின்ற இந்த ஒரு கூட்டம் இருக்கும். ஏதாவது செய்யணுன்னா நல்ல நேரம், கெட்ட நேரம், இந்த சகுனம் பார்க்கறது, இதையெல்லாம் நம்பிக்கையோடு நம்பிக்கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அவர்கள் நல்ல ஜோதிடர்களாக, நுட்பமான ஜோதிடர்களாக உங்கள் ஜோதிடத்தை கொடுத்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சரியாக பார்க்கும் நபர்கள் இந்த நாட்டிலும் உலகத்திலுமே சொல்லலாம் மிக 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 குறைவு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி யாருக்காவது மிக ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை, நான் பார்த்தாக வேண்டும், எனக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்றவர்கள் நம்மளை அணுகலாம். தொந்தரவு செய்யக்கூடாது. அவர்கள் கமெண்டில் அவர் ஃபோன் நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னா அதோடைய சரியான காரணமாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் அதை நம்மள்கிட்ட திணிக்கக்கூடாது. நமக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. உங்களுக்கு மிக ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது, நான் ஜாதகத்தை நம்புகிறேன், எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு சிலர் மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதனடைவில் நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நாம் அதை பார்ப்பதற்கு ஒரு வாரம் அவகாசம் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி ஒரு வாரம் அவகாசம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய பிறப்பிலிருந்து இறுதி கட்டம் வரையிலும் நீங்கள் எப்படி முன்ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எந்தெந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நோட்டில் தெளிவாக எழுதி உங்களுக்கு உங்கள் அட்ரஸுக்கு அனுப்புவோம். இது ரொம்ப பேர் தொல்லை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒருத்தவங்க 2 பேர் அவசியமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் பார்ப்பதற்கு இங்கே பெரிய கூட்டமே இருக்குது, அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதில் நமக்கு எந்த விதமான அவர்கள் மீது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதில் கொஞ்சம் நுட்பமாக பார்க்கும் ஆளை நீங்கள் தேர்வு செய்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இப்படி இந்த ஜாதகத்தோடைய அமைப்பு எல்லாமே இருக்குது. ஒரு சிலர் நினைக்கலாம், என்ன நீங்கள் ஜோதிடத்தை பற்றிலாம் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னால், இது மீண்டும் நான் சொல்கிறேன், இதோட அடிப்படை எது, ஜோதிடத்தோட அடிப்படை எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பாவம் புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஜோதிடம். இந்த ஜோதிடமே எதோட அடிப்படையில் இருக்குன்னா, இந்த பாவ புண்ணியத்தோட அடிப்படையில் தான் இருக்குது. இந்த ஜோதிட கட்டங்களில் பார்த்தீர்களேயானால் உங்கள் மூதாதையர்களுடைய உங்களுடைய பரம்பரையோட எல்லா குறிப்பும் அதில் இருக்கும். இப்போ நம்ம நம்மளோட அப்பா அவரோட ராசி, இப்போ ஒரு பையன் பிறக்கிறாரு அப்படின்னால் அவர்கள் அப்பா அம்மா அவர்கள் குடும்பத்தை சார்ந்த ராசி லக்னத்தை சார்ந்தே அந்த பையனுடைய ஜாதகம் எல்லாம் இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நானும் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், இதில் எனக்கு பிறக்கல இந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவார்கள். அவர்கள் ஜோதிடத்தை ஆராயும் பொழுது அதற்கான அடையாளங்கள் எல்லாம் அதற்கான கட்டங்களில் அந்த ராசி கட்டங்களில் இருக்கும். அதை சில நேரங்களில் அதை பார்த்து நாம் சொல்வது உண்டு. அந்த அமைப்புகள் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜோதிட கட்டங்களில் இருக்குது. ஆனால் அதை நுட்பமாக பார்க்க வேண்டும். இங்கே பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த மருத்துவத்திலையும் பிரச்சனை என்ன,
இந்த ஜோதிடத்துலேயும் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நுட்பமாக பார்க்கும் கூட்டம் அப்படிங்கிறது குறைவு. வைத்தியத்துலேயும் மிக சிறந்தவர்கள், சிறந்த வைத்தியர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க மிக மிக குறைவாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து வியாதி குணமாயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் சித்தர்கள் இந்த மருத்துவத்தை நூல்களாக அவர்கள் எழுதும் பொழுது யாருக்காக எழுதியிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் வாழும் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்காக எழுதப்பட்டது. அப்போ எல்லாமே எப்படி இருந்தாங்கன்னா ஆரோக்கியமாக இருந்தாங்க. இதை மாதிரி கெமிக்கல் சார்ந்த உணவுகள் கிடையாது. எது எடுத்தாலும் கெமிக்கல், எது எடுத்தாலும் விஷம் அப்படின்ற தன்மை எப்போ இல்லை, அந்த காலத்தில் இல்லை. அப்படி இருந்த மனிதர்களுக்கு தான் இந்த வைத்திய முறையெல்லாம் இருக்குது. அந்த மருத்துவம் அப்படி இருந்தாலும் கூட அதையும் மீறி என்ன இங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் மீறி இங்கே வந்து சில வியாதிகள் சித்த மருத்துவத்தால் குணம் செய்யப்படுகிறது. அதை ஆராய்ந்து சித்த மருத்துவர்கள் எந்த அளவு மருந்தை கூட்டி குறைத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூட்டி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அதோட அளவு எந்த அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சரியான விகிதத்தில் நீங்கள் கணிக்க வேண்டும். ஏனென்றால் இவன் எல்லாம் சாப்பிட்றது எல்லாமே காலையிலேருந்து இரவு வரையும் எல்லாமே விஷம் சார்ந்ததாக இருக்குது. மிளகாத்தூள்லேருந்து காய்கறியிலேருந்து அரிசியிலேருந்து எல்லாத்துக்கும் உரம் போடுறான். எல்லாம் கெமிக்கல், கீரையிலேருந்து எல்லாம் கெமிக்கல். அப்போ எல்லாமே இந்த ரசாயனத்தினால இந்த உடம்பே மாறி இருக்குது. அப்போ இந்த ரசாயனம் ஏற்றுக்கிட்ட இந்த உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை குணமாக்குவதற்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும். இப்போ ஒரு அரிசி எடை கொடுக்குறோன்னா 1.5 அரிசி எடை தான் கொடுத்தாகணும், இல்லை 2 அரிசி எடையை கொடுக்கலாம் இந்த காலத்தை பொறுத்தவரையிலும். ஏனென்றால் அப்படி தான் இந்த மனித இனத்தோட வாழ்க்கை முறை மாறி இருக்குது. இதை வந்து அந்த சித்த மருத்துவர்களை குறை சொல்லி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. காலத்துக்கு ஏற்றார் போல் நிறைய விஷயங்களை மாற்றணும். நம்மளே இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் சில சட்டத்திட்டங்களை மாற்றணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அதை யாராவது மாற்றிருக்காங்களா, மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொதுமக்களுக்கான சட்டம் இது சரியாக இல்லை அப்படின்னு மாற்றிருக்காங்களா? மாற்றலை. இதை 1-2 சட்டத்தை மட்டும் அந்த அரசியல்வாதிகளுக்கு இடர்பாடாக இருக்கும் சில சட்டத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த காஷ்மீரில் நடந்த பிரச்சனை, அதற்கான சட்டத்திட்டம், இந்த முஸ்லீம்களுக்கு நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அப்படியே இந்த மக்களை சார்ந்த விஷயங்களிலும் ஆராய்ந்து மக்களுக்கு எது உபயோகப்படுது, எதெல்லாம் உபயோகப்படலை அப்படின்னு தெரிஞ்சு அதையும் மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு இதற்கான முயற்சிகள்லாம் பண்ணணும். இப்படி பண்ணாதான் அவர் யார் நல்ல பிரதமர். நம்மளை பற்றி சிந்திக்காமல் அவர்கள் பிரதமராக இருப்பதற்காகவே எல்லா வேலையும் செய்து கொண்டிருப்பது என்பது அது சரியானதாக இருக்காது. இதனால்தான் இந்த உலகத்தில் சுயநலமற்று வாழக்கூடிய மனிதர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாமனிதர்களாக இருக்கக்கூடிய மகான்கள் என்று நாம் சொல்வதற்கு காரணம். அவர்கள் மட்டும்தான் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே நிறைய பணிகளை இங்கே வாழ்க்கை முறைகளை செம்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. மற்றவர்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல. அவர்கள் ஏதோ ஒரு சிறிதளவுக்கு ஏதோ கொஞ்சம் மக்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதனிலும் மிக சிறந்தவர்கள் மகானுக்கு ஈக்குவலாக வாழ்ந்திருக்கிறார்கள். அன்னை தெரசா இவர்களெல்லாம் மகான்களுக்கு ஈக்குவலாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முக்தி நிலையை அடைய முடியுமா அப்படின்னா அடைய முடியாது. ஏன் என்றால் அவர்கள் யோக மார்க்கத்தை கடைபிடிக்கவில்லை. அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிறப்பான புண்ணியங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. சிறப்பான மனிதர் கூட்டத்துக்கு சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார்கள். அதன் வாயிலாக அவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புண்ணியத்தை அதிகமாக சேர்த்திருப்பார். அடுத்த பிறவி வரும்போது அவர் ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் இந்த உலகத்தில் பிறந்து
மீண்டும் மகானாவதற்கான அந்த வாய்ப்பு அவருக்கு நாட்டம் இருந்தால் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர, ஆனால் இந்த மாதிரி அன்னதானம் போட்டாலோ, இது மாதிரி மக்களுக்கான தொண்டு செய்தாலோ, மக்களுக்கான சேவை செய்தாலோ, முக்தி நிலையோ இல்லை இறைவனையோ தரிசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனால், அப்படியெல்லாம் நடப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.